காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். கர்த்தர் உங்களை கிருபையாய் இந்த நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் பலனை அனுபவிக்கும்படியாய் அல்லது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் நன்மையை கண்டடையும்படியாய் நமக்காக தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. துக்கப்பட காலம் உண்டு, அழ காலம் உண்டு எல்லாம் பார்க்கிறோம். அதோடு முடியவில்லை. நகைக்கவும் நன்மையை அனுபவிக்கவும் காலம் தேவன் வைத்திருக்கிறார். அது எந்த காலம் என்றால் அது தேவன் ஏற்படுத்தின காலம். அதுதான் ஏற்ற காலம். வேதத்தில் காத்திருந்து சுதந்திரித்தவர்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். வேதத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை எழுதியிருக்கும், தகுந்த காலத்தில், ஏற்ற காலத்தில் என்று. அதே போலதான் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையை சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அதுதான் நமக்கு ஏற்ற காலம். நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்நாள் மட்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தளர்ந்து போய்விடக்கூடாது. இந்த காத்திருக்கிற காலம் ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளை பிசாசானவன் தளர்ந்து போக பண்ண, அதிகமாய் சோர்வை உண்டாக்குகிற காரியங்களை அவன் செய்ய துடித்து கொண்டிருப்பான். சோர்வு வந்துட்டுனாலே தளர்ந்துரும். எலியா பார்த்தீங்களா? வேகமாய் போய்கொண்டிருந்தவன், ஆகாபின் ரதத்துக்கு முன்னாக போய்கொண்டிருந்தவன் அடுத்த அதிகாரத்தில் சோர்ந்துட்டான். சோர்ந்ததும் போதும் ஆண்டவரே என்று சொல்லி சூறை செடி கீழே போய் படுத்துட்டான். இன்னும் எடுத்துருங்க. தேவன் விடவில்லை. தேவன் அவனை தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்து அதை புசிக்க வைத்து தொடர்ந்து ஓட வைக்கிறார். அப்படி என்றால் காத்திருக்கிறவர்களை 2 பேர் அணுகுகிறார்கள். ஒன்று சாத்தான், இன்னொன்று தேவன். தேவன் அணுகும் போது சாத்தானுக்கு நிற்க முடியாது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற, உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்களை பிசாசானவன் கொண்டு வரும்போது நீங்கள் பரத்தை நோக்கி பாருங்கள். காத்திருக்க வைக்கிறது கர்த்தர். உங்களை தளர பண்ணுவதற்கல்ல, உங்களை வளர பண்ணுவதற்கு. யாரை தேவன் வளர பண்ணுகிறாரோ அவர்களை தளர பண்ணுவதுதான் சாத்தானுடைய நோக்கம், சாத்தானுடைய திட்டம். ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவர் ஜெயித்தவர். அவர் இதுவரை தோற்றது கிடையாது. சாத்தான் தோற்றவன், தோற்கிறவன். அவன் இதுவரை ஜெயித்ததும் கிடையாது. எனவே சாத்தானுடைய காரியங்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய தந்திரங்கள், சில நேரத்தில் பிரதிகூலமான சூழ்நிலைகள் வரும்போது உடன் இருக்கிறவர்கள் கூட பல காரியங்களை சுட்டி காட்டி நம்மை குற்றப்படுத்தும் போது தளர தேவையில்லை. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அனுதினம் வார்த்தை தந்து தேற்றி கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? அந்த ஏற்ற காலம் வரைக்கும் நீ ஓடணும். நீ அன்னைக்கு நிற்கணும். நீ அதை சுதந்திரிக்கணும். நீ அதை அனுபவிக்கணும். ஆபிரகாமோடு பேசி 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 அவனை அந்த ஏற்ற காலம் வரைக்கும் கொண்டு வந்தார். எதற்கு தெரியுமா? சுதந்திரிக்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். தளர பண்ணுகிற சத்தங்களுக்கு செவி கொடுக்காதிருங்கள். வளர பண்ணுகிற சத்தத்துக்கு செவி கொடுங்கள். உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற காரியத்தை உங்கள் சிந்தையிலே, இருதயத்திலே கொண்டு வராதிருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தாரே, அதை உங்கள் இருதயத்திலே கொண்டு வாருங்கள். மரியாள் தன்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருந்தாளாம். தன் சூழ்நிலை அவள் சிந்திக்கவில்லை. பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருந்தாள். மரியாள் வளர்ந்தாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள், பாக்கியவதி எனப்பட்டாள்.
அதே போல தான் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கிறார்ல, அதை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்து கொண்டிருங்கள். வளருவீர்கள். தளர பண்ணுகிற சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஏற்ற காலத்தில் பலனை நிச்சயமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதற்கு அடையாளமாக தேவன் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த தீபத்தை அணைய விடவில்லை. கர்த்தர் உங்களை காப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஏற்ற காலத்தில் நன்மையை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசி விடுகிறவர் அல்ல ஆண்டவரே, சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அந்த ஏற்ற காலம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. நாங்கள் தளராமல் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.